பெரிய முயற்சி தான். ஒரு சிலம்பம்ன்றது நம்மளோட தமிழோட வாழ்வியல். அந்த வாழ்வியல் எப்படின்னா எங்கே ஒரு போய் சேர்க்கிறது இந்த விஷயம் இங்கே பெரிய சிக்கல் எங்கே ஏற்படுதுன்னா அந்த வாழ்வியல் சிக்கல் ஏற்படுது. இப்போ நீங்கள் சிலம்பத்துக்காக ஒரு பயிற்சி, அதுக்கு ஒரு ஆசிரியர் வேணும், சிலம்பத்தை சொல்லித்தரணும். இப்போ இங்கே இருக்க அந்த சிலம்ப அந்த அந்த வாத்தியார் இருக்காங்க, அவங்களாம் வந்து எனக்கு தெரிஞ்சவரு இங்கே இப்போ வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு கொத்தனார். அப்போ ஒரு கொத்தனார் வேலை பார்க்குறவர் தனியாக ஒரு முயற்சி எடுத்து ஒரு 10 பசங்களுக்கு சிலம்பம் சொல்லி தரதுன்றது அவரோட வாழ்வாதாரத்தை முடக்கிட்டு அந்த வேலையை பார்க்கணும். அப்போ இங்கே இருக்க ஆட்சியாளர் என்ன செய்யணும்னா இந்த சிலம்பத்தை இதில் கல்வியில் அந்த கல்லூரியாகட்டும் கல்விக்கூடமாக கட்டாயப்படமாகும். அரசாங்கம் சிலம்பத்தை கட்டாயப்படமாக்கி அந்த விளையாட்டை எல்லா பள்ளிகளையும் கம்பல்சரி எல்லா பள்ளிகளையும் சிலம்பம் இருக்க வேண்டும், சிலம்பம் மாஸ்டர் இருக்க வேண்டும். இப்போ எங்கள் வீட்டு போல நீ பார்த்தீங்கன்னா அந்த எங்கள் பிள்ளைய ஸ்கேட்டிங் சேர்த்துருக்கேன், செட்டிலர் சேர்த்துருக்கேன், அந்த விளையாட்டில் இருக்குது இந்த விளையாட்டில் இருக்குது. சிலம்பத்தில் இருந்து சொல்லவே சொல்லாது பிள்ளைய. நான் ஒரு அண்ணனே சொல்லுவார், ராமரண்ணே நாங்களாம் ஃப்ரீயாக சொல்லித்தரோம்னே பசங்களை அனுப்ப சொல்லுவோம். நம்மளுமே சொல்லுவோம், ஏன்ப்பா உங்கள் பிள்ளைய சிலம்பம் சேர்க்கவே மாட்டாங்க. அந்த விதத்தில் இங்கே இருக்க பேரண்ட்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம இங்கேருந்து வாழ்க்கைதான். இன்னைக்கு உங்க பசங்களுக்காண்டி அந்த நேரத்தை ஒதுக்கி இந்த பசங்களை நீங்க கூப்பிட்டு வந்து அவங்க ஒரு என்கரேஜ் பண்றீங்க. சிலம்பத்துல வந்து சிலம்பம்ன்றது வந்து அது ஒரு ஆக சிறந்த கலை. அது உங்களுக்கு நோய் வராது, எதுவுமே வராது. சிலம்பம் வந்து உங்க மூளைய ரொம்ப பர்ஃபெக்டா வேலை செய்யும். அவங்களோட ஆயுட்காலம் வந்து 90 வயது வரைக்கும் உங்களை வாழ வைக்கும். ஏன்னா சிலம்பம் வந்து இன்னைக்கு அழிந்து வந்துருக்க கலை. இது வந்து கார்பரேட் கம்பெனிகள், கார்பரேட் தான் இங்கேயும் வந்து அந்த விளையாட்டுகளை வந்து முடக்கிறான். சிலம்பத்தையும் எப்படி ஜல்லிக்கட்டை வந்து இது பண்றானோ தமிழோட அந்த வாழ்வியல் முடக்கிறானோ அதே மாதிரி சிலம்பத்தையும் முடக்கிறான். எவ்வளவு சிலம்பம் தெரியுன்றீங்க, சிலம்பத்தை பற்றியே தெரியாது, அதுக்கு நாலேஜே இருக்காது. பரவாயில்ல, அதுக்கு நம்ம ஸ்கூல் வல்லவாய் ஸ்கூல் வந்து ஒரு சப்போர்ட் பண்றது பெரிய விஷயம் தான். சென்ற முறை கூட இதே இடத்துல தான் அந்த ஹாலில் வச்சிருந்தாங்க, இண்டோர் அந்த ஹாலில் வச்சுருந்தாங்க. இப்போ இங்கே ஓப்பன் வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சப்போர்ட் பண்றதுன்றது முக்கியம். ஏன்னா ஒரு அண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு பாவம் எல்லாருக்கும் போவார், எல்லா மக்களையும் சந்திப்பார். சிலம்பம்னே தன்னோட வாழ்நாள பாதி நாட்கள் வந்து சிலம்பத்துக்காகவே அர்ப்பணிச்சிருக்காரு. அக்கா சொன்ன மாதிரி தான் வள்ளலாரை பின்பற்றினா அந்த வாழ்வியலே மாறிடும், எல்லாமே மாறிடும். வள்ளலாரை பின்பற்றினா தன்னோட வாழ்வியலே மாறிடும். அன்னைக்கு குருசாமி என்ன சொன்னார்பாங்க, ஐந்து சொன்னால் யார் செய்ய முடியும், தனி மனிதன். அவர் நானும் சொல்லிட்டு இருக்கேனே, நீ ஏழையோட நண்பர்னே அப்படின்னு. ஏன்னா உணவுன்றது மிக முக்கியம். ஒரு அரசாங்கம் என்ன செய்யணுமோ அதை என்ன செய்யற, அரசு மருத்துவமனையில 60 நாள் நெருக்கி டெய்லி உணவு கொடுத்துட்டே இருக்காரு. நான் இன்னும் அன்னைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், இன்னமும் வந்து இன்னும் சிறப்பாக செய்யணும்னு உங்களுக்கு இன்னும் உங்களுடைய கருத்தை வந்து நாங்கள் இன்னும் இது பண்ண வலுப்படுத்துகிறோம். அனைத்து அரசாங்க பள்ளியாக இருக்கட்டும், அரசாங்க மருத்துவமனையாக இருக்கட்டும், இன்னமும் சில இடங்கள் இருக்கு. இந்த பஸ் ஸ்டாப்பு இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து மக்கள் நம்ம கலெக்டர் சொல்லுவாங்க, அங்கே அரசு ஒரு எந்திரம் எங்கே இருக்கோ அங்கேயே இந்த சேவை நீங்கள் செய்யணும். நாங்கள் உங்களுக்கு இன்னும் உங்களோட தளத்தை வச்சு சேர்ப்போம். ஏன்னா குருசாமி மாதிரி எங்களை 1000 குருசாமி வேணும் எங்களுக்கு. ஏன்னா இதை செய்யறதுக்கான அந்த பொதுவான விஷயம் சொல்லுவோம்ல, அந்த பொதுவான விஷயத்துல வர்றதுக்கு இங்கே மக்கள் கஷ்டப்படுறோம். அவ்வளோதான். அதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். திரும்பவும் ஒரு முறை இந்த சிலம்பத்துக்கு இந்த பேரண்ட்டை பெற்றோர்களை திரும்ப நான் இந்த மேடையிலிருந்து எல்லா சார்பாக உங்களை வாழ்த்துறேன். நீங்கள் இன்னமும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து சிலம்பத்தின் மீது உள்ள ஆர்வத்தை இன்னும் நீங்கள் ஊக்கப்படுத்துங்கள். இந்த கலையை எந்த காலத்துக்கு அழிந்து வைக்கிறாது. இதுக்கான ஒரு பக்கபலமாகவும் சிலம்பத்தின் மீது உள்ள ஒரு பற்றுதல், சிலம்பம்னா என்னன்ற சொல்லிக் கொடுக்கறதுக்கான அந்த வாழ்வியல் அந்த பாடப்புத்தகத்தில் வந்தாலே போதுமானதான். சிலம்பம்னா என்னன்றத அதுக்கான பாடப்புத்தகத்தை கொண்டு வருவதற்கான இன்னமும் அதை பற்றின தனி புத்தகங்கள் வந்து அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டும். சும்மா பேருக்கு தான் 2 வார்த்தை தான் இருக்கும். நம்ம மாலேஸ்வரர் அழகாக சொன்னாங்க வள்ளலாரை பற்றி. வள்ளலாரை சார்ந்தது தான் இந்த வாழ்வியலே, வள்ளலார் சார்ந்த வாழ்வியல் தான். தங்களோட வாழ்வியலும் வள்ளலார் சார்ந்தது தான். யாரோட கஷ்டப்படுறாங்களோ அவங்க போய் நிற்கிறதா வள்ளலாரோட அந்த வாழ்வியல். இன்னைக்கு நீங்க போனால் தெரியும், இன்னைக்கு வள்ளலாரோட பிறந்த நாள். இன்னைக்கு நீங்க போங்க, அங்கே அணையாக்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், உணவு போட்டே இருப்பாங்க. நீங்கள் வள்ளலார் அங்கே போனீங்கன்னா உணவு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த பணியை செய்தால் இறந்த பிறகும் அவங்களோட டியூட்டி செஞ்சுட்டே இருக்காங்க, இப்போ செஞ்சுட்டே இருக்காங்க. இங்கே ஒரு வாழ்வியலை நாம் உருவாக்க வேண்டும். அந்த வாழ்வியல் தங்களுக்கான வாழ்வியல் சிலம்பத்தை
அதே சிரமத்தை நம்ம கொண்டு செல்ல வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம அனைவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. ராமர் வந்து நீங்க பண்றாரு, எங்க பகுதியில் இருக்க வண்டிகளா இருக்காரு, அவருக்கு நம்ம அவரோட காலத்தை நம்ம வலுசெலுத்த வேண்டும். இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் யாருக்கும் விட்டு போச்சாலும் யாரும் தவறு நினைக்க வேண்டாம். நீங்க எல்லாமே அக்கா சொல்லிட்டாங்க, நம்ம எல்லாமே ஒரே குடும்பம்ட்டாங்க. இந்த குடும்பத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை உங்க அனைவருக்கும் நீங்க வந்து கலந்து அனைவருக்கும் நன்றியை சொல்லி, இந்த வாய்ப்பை வழங்கிய ராமர் அவர்களுக்கும் இந்த பெற்றோர்களுக்கும் இந்த குழந்தைகளுக்கும் நன்றியை சொல்லி மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். மிக்க நன்றி சார். அடுத்ததாக இப்பள்ளியின் முதல்வர் வல்லபா வித்யாலயா பள்ளி